போடுறாங்க. அதுக்கு முத்து ஒரு பதில் சொல்றாரு. அதை கேட்ட விஜய் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு ஒன்னு கேட்கிறாரு. அதை கேட்ட விஜய் ஐயோ அப்படின்ட்டு அதிர்ச்சியாய் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஜய் அந்த நடன பள்ளியை ஓபன் பண்ணி ஒரு நாள் முடிஞ்சிருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட அங்க சேர்ந்திருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு கவலையில ஒரு வெறுப்புல இந்த மாதிரி வீட்டுல வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. யார் மேல பழிய போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மீனா மேல பழிய போடுறாங்க. இந்த மாதிரி என்னடா முத்து ஏதோ சொன்ன இந்த மாதிரி மீனா விளக்கேத்தி வச்சா அப்படின்ட்டு அவ விளக்கேத்தி வச்ச லட்சணத்தை பத்தி ஒரு ஈக்க கூட என்னோட பரதநாட்டிய கிளாஸ்ல வந்து சேரலடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது உடனே முத்து என்னமா சொல்றீங்க, நீங்க உங்களோட சீஃப் கெஸ்ட் அதாவது உங்களோட சம்பந்தி ஸ்ருதியோட அம்மா அவங்கள கூப்பிட்டு அவங்க தானே இந்த மாதிரி விளக்கேத்தி வச்சாங்க, இப்ப என்னடா மீனா விளக்கேத்தி வச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்துவோட அம்மா அப்படியே பதில் சொல்ல முடியாம அப்படியே மலைப்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி விஜய மேல பாவப்பட்டு மீனா முத்து இவங்க ரெண்டு பேருமே சரி நாமளே இந்த மாதிரி அந்த கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க பண்ணது மட்டும் இல்லாம கூட 4 பசங்களையும் கூட்டிட்டு வராங்க. ஆனா அது புரியாத விஜய் அந்த மாதிரி பாத்தியே என்னோட சம்பந்தி விளக்கேத்தி வச்ச ராசி இன்னைக்கு அப்படியே கூட்டம் அள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. அது உடனே முத்து அம்மா அல்ல உள்ள கொல்ல உள்ள வந்துட்டு மீனா சொல்லி வந்த பசங்க, அதாவது மீனா தான் இந்த மாதிரி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த பசங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா, அதனால இந்த பசங்க வந்திருக்காங்க. நேத்து கிளாஸ்ல யாருமே ஜாயின் பண்ணல அப்படின்னா அது மீனாவோட ராசி. இன்னைக்கு 4-5 பசங்க வந்து அது வந்துட்டு உங்க சம்பந்தியோட ராசியா என்னமா இது, இப்ப கூட மீனா சொன்ன இந்த 4 பசங்க சேராம வேற கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க, என்ன சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய் ஐயோ பேசாம சும்மா வாய முடிட்டு சும்மாவே இருந்துருவோம், எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரியும் பாக்குறாங்க.